ஹலோ ஹியூமன்ஸ். சோஷியல் மீடியா திறந்தாலும் எங்க பார்த்தாலும் பிளே ஆயிட்டு இருக்க ஒரே வழி என்ன தெரியுமா? ஏன் இப்ப பல பேரோட நோட்டிபிகேஷன் சவுண்டும் என்ன சீம் டபாக்கு டம் டம் தான் இருந்துட்டு இருக்கு. இது என்ன சீம் டபாக்கு டம் டம், இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்ட்ஸ் பார்ட் 1. இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா சீன் டபாக் டம் டம் அப்படின்னு டைலாக் பார்த்தீங்கன்னா சோட்டா பீம் கார்ட்டூன்ல வரும். அதுல வந்து அந்த வில்லன் மந்திராளி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சீன் டபாக் டம் டம் சீன் டபாக் டம் டம் சொல்லிட்டே இருப்பான். அது வந்து அவனோட ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங்கு. ஸோ இதுல பார்த்துட்டு யாரோ இதை டைலாக் எடுத்து போட்டிருக்காங்க. அங்கிருந்து கிளிக் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த சீன் டபாக் டம் டம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த சீம் டபாக் டம் டம் டைலாக் ஹிந்தி டப்ல கேட்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா தமிழ் டப்ல கேட்க போது கன்றாவியா இருக்குன்னு சொல்லலாம். என்னடி இது? இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த சீம் டபாக் டம் டம் மந்திரவாதியும் அந்த ஏற்கனவே சோட்டா பீம் பாத்தீங்களா ஒரு புண்ணியக்காரி, இவங்க பேர் சேர்ந்து கொலாப் பண்ணி இந்த டோலக்பூர் அழிக்கலாம் வந்து பிளான் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சோட்டா பீம் நடுவில் வந்து அவங்க எப்படி அடிச்சு போட்டு மங்குடி மண்ணாட்ட போயிட்டு பாராட்டாங்களோட இந்த எபிசோட் முடியுது. கடமை வீரனும் நிரூபிச்சுட்ட வாழ்த்துக்கள். சில பேர் இந்த ஏலாக்கு வந்து தூக்கி கொண்டாடணும், சில பேருக்கு இந்த ஏலாக் கேட்டாலே கடுப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் இருக்கானுங்க. இந்த டைலாக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சின்ன சில பேர் இந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.